அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாவசு வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் தமிழ் மாதம் 12. இந்த 12 மாதத்தில் சித்திரை 31ஆம் தேதி, குறிப்பாக இந்த விசுவாவசு வருஷத்தில் 3 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி இருக்குது. சித்திரை 31ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்தபடியாக வைகாசி 4ஆம் தேதி, மே 18ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு ராகு கேது பயிற்சி. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ல் இருந்த ராகு உங்கள் ராசிக்கு வர்றார். 8ஆம் இடத்தில் இருக்கிற கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த 3 முக்கியமான கிரகங்கள் பயிற்சியோட சனி பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கு. இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, அடுத்து இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணி பலன் செய்ய போறாங்க, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவசு வருஷத்துல நடக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போல்லாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கிரகங்களும் நல்லதை செய்யும், எல்லா கிரகங்களும் தீய பலன்களை செய்யும். இந்த அடிப்படை உண்மையை மறந்துடாதீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் தீமையும் செய்யும். எப்படி செய்யும்னா, தன் பார்வையால தீமையை செய்யும், தான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக தீமையும் செய்யும். ஆக எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையும் தீமையும் கலந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன கிரகங்களால், அந்த கிரகங்களால் என்னென்ன பிரச்சனைகள், அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன, இதுதான் இப்போ பார்க்குறோம். முதல்ல குரு பகவான் எடுத்துக்கிறோம். குரு உங்கள் ராசிக்கு 4ல் இருந்து 5க்கு போகிறார். 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது உங்களை அறியாத சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த வருஷம் இருக்கு. இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, எதிர்பாராம நீங்க எந்த மதமாக இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் பற்று இருக்கும், ஈடுபாடு அதிகரிக்கும். எதிர்பாராத விதமாக அடிக்கடி நீங்க கோயிலுக்கு போவீங்க. தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அடிக்கடி அமையும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காம இருக்கு. இது வரைக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல. எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் சித்திரைக்கு மேலே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக இது வரைக்கும் பெரிய லெவலில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். அந்த ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை. எப்போ சக்ஸஸ் ஆகும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு இந்த சித்திரைக்கு அப்புறம் எல்லாமே நன்மையாக முடியும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றம், அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வருஷத்துல கும்பராசியில பிறந்தவங்களுக்கு விசுவாவசு வருஷத்துல நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நல்லா பாருங்க, குரு பகவானால் உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருந்தால் நோய் குணமாகும். கடன் இருந்தாலும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த குரு பகவானுடைய பார்வை எடுத்துட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி பார்க்கிற போது 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். ஸோ நீங்கள் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு, நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். 9ஆம் இடம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க உங்களுடைய துறைகளில் ஓரளவுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோட 9ஆம் இடம் நீண்ட தூர பிரயாணம் மட்டுமல்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய உயர்கல்வியும் பெரிய லெவலில் இந்த வருஷம் இருப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலங்களில் இருக்குது.
எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த இடத்த சனி பகவானும் பார்க்குறார். 11ஆம் இடம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகுது. ஆக யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு சின்ன விஷயம் கூட நடக்கலை, அதுக்கு பெரிய லெவலில் போராட வேண்டியது இருக்குது, கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கெல்லாம் எளிமையாக அந்த காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு சித்திரை மாதத்துக்கு அப்புறம் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த காலங்களில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு நன்மை. ஆக உறவுகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு இயற்கையிலே இன்னும் கொஞ்சம் தெய்வானுகுணம். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ராசியை குரு பகவான் அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகளுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கு. இது அத்தனையும் குரு பகவானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள். அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஏற்கனவே ஜென்மச்சனியாக இருந்தவர் இப்போ குடும்பச்சனியாக இருக்கார். சனி 2ல் இருந்தாலே வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நிறைய உண்டு, செலவுகளும் நிறைய உண்டு. ஸோ அவருடைய பார்வை பலன் அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் அப்படின்னாலே இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் ரொம்ப பெரிய லெவலில் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையலைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வருஷம் அது அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மீன ராசியில் சனி பகவானால் உங்களுக்கு உண்டு. ஆக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடு, அதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைன், இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம். அதே சமயத்தில் சனி உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம். இது எல்லாமே சனி 8ஆம் இடத்துடைய பார்வையாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. சனி 8ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் பெருசாக இந்த வருஷம் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் அரசாங்கத்தால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இது அத்தனையுமே ஏற்பட்டு விலகும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் வாழ்க்கையில் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, சொந்த தொழில் பண்ணாலும் அதிலே திருப்தியற்ற மனநிலை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ வேலையிலே, பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அது விஷயத்தில் நீங்கள் கவனம். 8 சனி பகவானுடைய பார்வையினால் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அடுத்தபடியாக சனி பகவானுடைய பார்வை, நான் முதல்ல சொன்னேன், உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரதான பிரச்சனை இல்லை. அடுத்து ராகு கேது. ராகு உங்கள் ராசியிலே இருப்பார், கேது உங்கள் ராசிக்கு 7ல் வருவார். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். ஸோ உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டர் கவனித்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, எவ்வளோவுக்கு நீங்கள் இம்யூனிட்டி பவரை கூட்டுறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது. ஸோ இங்கே உங்களுடைய பிஸ்னஸில் கேது 7க்கு வரும்போது பெரிய லெவலில் இல்லைனாலும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, இதுதான் இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கவனமாக இருக்க வேண்டிய காலம். யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, இங்கே சர்வீஸ் மீன்ஸு கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எனி ரெப்யூட்டட் கன்சர்ன்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரில் ரொம்ப கவனம். அவசரப்பட்டு நீங்கள் விஆர்எஸில் வர்றது, ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, இதிலெல்லாம் கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையை இருக்கா, வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற கம்பெனியில் கவனமாக நீங்கள் வேலை பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை, இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வருஷம் இருங்க. இதான் ரொம்ப முக்கியமான உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு பக்கம் குரு 5ல் இருக்காரு, மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தாலும் வேலையில் கை வைப்பார். இன்னொரு பக்கம் வேலை என்பதே பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு,
அது விஷயத்தில் நீங்கள் அத்தனை பேரும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வேலை இல்லாமல் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆக கிரகங்கள் நன்மையை செய்யும் பொழுது ஒரு சில தீமைகளையும் செய்யத்தான் செய்யும். அதே மாதிரி கேது 7ல் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள் கருத்து பிராவணி, சண்டை சச்சரவுகள், உடம்புல இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், உடலில் இனம் காண முடியாத நோய்கள், குறிப்பாக ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத பிரச்சனைகள், இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். ஆக நன்மைகள் நிறைய இருக்குது, ஒரு சில கெடுபலங்கள் இருக்குது. எதில் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் இறை வழிபாடை இன்னும் அதிகப்படுத்துங்க. நீங்கள் எந்த உங்களுடைய குலதெய்வமாக நல்லா வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வம் தெரியாதவங்களை இஷ்ட தெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை நல்லா கும்பிடுங்க. சக்கரத்தாழ்வாரையும் கும்பிட்டு வாங்க. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம், உங்களுக்கு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.